முதல்ல ஞானசேகரன் அவர்களுக்கு வந்துட்டு எந்த அட்வொகேட்டும் அந்த இடத்துல அப்பியர் ஆகல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் லீகல் எய்ட் மூலியமா 2 அட்வொகேட்ஸ் அந்த இடத்துல அப்பியர் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பொதுமக்களோட குரலாவே என்ன இருக்கு ஆக்சுவலி என்னன்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஏன் அட்வொகேட்ஸ் போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் ஈவன் தப்பு செய்யறவங்களுக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களுக்கும் ஒரு பேசிக் ரைட்ன்றது ஒன்று உண்டு. அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் லா சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டமா இருக்கட்டும், பிஎன்எஸ்எஸ்ஸா இருக்கட்டும், அவங்க சொல்ற விஷயம் அதுதான். ஓகே, அப்படி இருக்கும் போது பார்த்தோம்னா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு அட்வொகேட்ஸ் அவங்களும் இப்போ வந்து எல்லாருமே மேல்முறையீடு போவாங்க அந்த இடத்துல. 1 இல்ல 2 இல்ல எல்லா கேசஸ்லையும் நம்ம பார்க்குறோம். யாருக்கு அகெயின்ஸ்டாக அங்கே ஜட்மெண்ட் வந்திருக்கோ அவங்க கண்டிப்பாக அடுத்தது மேல்முறையீடு போகிறது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு ஃபேக்டர் தான் அந்த இடத்துல. பட் அது மேல்முறையீடுக்கு எக்ஸெப்ட் பண்ணப்பட போதா அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த இடத்துல. ஏன்னா ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் ரிவ்யூ ரிவிஷன், அதுக்கப்புறம் கருணை மனு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல போவோம். இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் டிஸ்கிரிஷனரி பவர் அந்த இடத்துல போகிறது எல்லாமே. ஓகே, இங்கே இவங்களே சொல்கிற விஷயம் என்னன்னா, அந்த ஆக்டில் S64 clause 1ல வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. பட் அந்த ஆயுள் தண்டனை இந்த 30 ஆண்டு காலம் அப்படிங்கிறது உச்சபட்ச தண்டனை. இது கூட எங்களுக்கு அப்பீல் போறதுக்கு ஒரு விஷயமா இந்த இடத்துல வந்துட்டு கன்சிடர் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது தான் ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் சொன்ன ஒரு விஷயமா பார்க்கப்படுது.